அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து சக்தி பீடங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்ற சக்தி பீடம் திருவாரூர் கமலாம்பிகை சக்தி பீடம். இந்த தலத்தின் வரலாறு மற்றும் பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அன்னை தாட்சாயினியின் உடற்கூறுகள் பல்வேறு விழுந்த இடங்களைத்தான் நாம் இன்றைக்கு சக்தி பீடங்களாக வணங்கி கொண்டு வருகின்றோம். திருவாரூர் கமலாம்பிகை அன்னையின் திருக்கோவிலும் அன்னை தாட்சாயினியின் உடற்கூறு விழுந்த இடம் என்கின்ற காரணத்தினாலே இந்த பீடத்திற்கு கமலை பீடம் என்று பெயர். அன்னை கமலாம்பிகை லலிதா சஹஸ்ரநாமத்தின் மொத்த வடிவமாக திகழ்கின்றாள். 2 கால்களை மடக்கி தவக்கோலத்தில் அன்னை ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்கின்ற 3 அடுக்குகளிலே அமர்ந்திருக்கின்றாள். வலது காலின் மீது இடது காலை வைத்து தன்னுடைய இடது கரத்திலே அபயஹஸ்தம் காட்டி வலது கரத்திலே நீலோத்பல மலரை ஏந்தி மகுடம் தரித்த சிரசில் வளர்பிறை சந்திரன் மற்றும் கங்கையை முடித்து அன்னை கம்பீரமாக அமர்ந்திருப்பதை பார்க்க ஓடி கண்கள் வேண்டும். மை எழுதிய அழகான கண்களை ஆனந்த பரவசத்தில் மூடி சிவதத்துவத்தில் லயித்து தவக்கோலத்தில் ஆனந்தமாக அன்னை காட்சி கொடுக்கின்றார். அன்னை ஏன் தவம் இருக்க வேண்டும்? பராசக்தி மகாத்மியம் அதை அழகாக எடுத்துரைக்கிறது. தர்மம் நிலைத்திட சகல உயிர்களும் சகல சௌபாகியங்களுடன் வாழ என்றும் அன்னை நினைவில் அனைத்து உயிர்களும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை தவக்கோலத்தில் இருக்கின்றார். தன்னால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக குழந்தைகளாகவே நினைத்து கொண்டு அவர்களுடைய நலனுக்காக அன்னை தவம் இருக்கிறாள். அன்னையின் இந்த பீடம் அக்ஷர பீடமாகவும் கருதப்படுகின்றது. மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்பீடத்தின் பிரபையில் 51 அக்ஷரங்கள் முன்னும் பின்னுமாக இருந்து நடுவிலே ஹ்ரீம் என்கின்ற புவனேஸ்வரி பீஜம் கொண்டதாக அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலிலே சிவபெருமானும் அன்னை பராசக்தியும் சுயம்பு மூர்த்திகளாக அருள் பாலிக்கிறார்கள். மூலவர்களாக தியாகராஜர், வன்மிகநாதர், புற்றிடங்கொண்டாரும், அன்னை கமலாம்பிகை, நீலோத்பலாம்பாள், அல்லியங்கோதை இன்னும் பல பெயர்களால் இங்கே அழைக்கப்பட்டு மக்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். இவளின் உற்சவ மூர்த்தி மனோன்மணி என்று போற்றப்படுகின்றது. அன்னை காமத்தை அழிப்பவள் ஆகையால் காமகலா ரூபா வித்யாஸ்வரூபிணி என்று லலிதா சஹஸ்ரநாமம் புகழ்கின்றது. அன்னைக்கு பைந்தவ வாசினி என்கின்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது. பைந்தவம் என்றால் புருவ மத்தி. புருவ மத்தியிலே அன்னையை நிறுத்தி வழிபட்டால் அஞ்ஞானத்தை விலக்கி மெய்ஞானம் கிடைக்க பெறுவோம். அனைத்தும் அகன்ற அத்வைத சக்தியாக அன்னை விளங்குகின்றாள். மிக பழையதும் பிரம்மாண்டமானதுமான இந்த கோவிலிலே அன்னை தனக்கென்று தனி கோயிலாக அமைத்து அதிலே கம்பீரமாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றாள். அர்த்த மண்டபத்திலே ராஜமாதங்கியும் சாமரம் வீசியபடி அலைமகளும் கலைமகளும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சங்கநிதி, பதுமநிதி துவாரபாலர்களாக அமைந்திருக்கிறார்கள். இங்கே அன்னையின் சன்னதி தனி மகிமை பெற்றதாக விளங்குகின்றது. இங்கிருக்கும் அம்பிகைக்காக முத்துசுவாமி தீட்சிதர் நவாவர்ண கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். இந்த அன்னை கமலாம்பிகை எழுந்தருளியிருக்கின்ற சக்தி பீடம்தான் அனைத்து சக்தி பீடங்களுக்கும் தாய் வீடாக இருக்கிறது. 51 சக்தி பீடங்களை தரிசனம் செய்த புண்ணியம் இந்த ஒரு சக்தி பீடத்தை தரிசனம் செய்தால் கிடைக்கும். அப்போ எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பீடமாக இது அமைந்திருக்கிறது. நம்ம முன்னமே பார்த்துட்டோம். லலிதா சஹஸ்ரநாமத்தின் மொத்த ஸ்வரூபமாக அன்னை கமலாம்பிகை இங்கே காட்சி தருகிறார். அதனால்தான் திருவாரூரில் பிறந்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடேங்கப்பா, திருவாரூரில் பிறந்தாலே முக்தின்னா அங்கு பிறந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள். வார்த்தைகளுக்குள் சிக்காத வடிவழகியாக அன்னை காட்சி கொடுக்கின்றார். இங்கு அன்னை 2 வடிவங்களாக இருக்கிறார். ஒன்று நீலோத்பலாம்பிகை, இன்னொன்று கமலாம்பிகை. 2ஆம் பிரகாரத்திலே நீலோத்பலாம்பிகை அன்னை வீற்றிருக்கிறார்.
அன்னையின் அருகிலே தோழி ஒருத்தி முருகப்பெருமானை தன் தோளிலே சுமந்து கொண்டு நிற்கிறார். முருகப்பெருமானின் சுட்டு விரலை அன்னையின் இடதுகை பற்றி கொண்டிருக்கும் இந்த காட்சி வேறு எங்கும் காண கிடைக்காத ஒன்றாகும். யோக வாழ்வினை விரும்புபவர்கள் அன்னை கமலாம்பிகையை வணங்குகிறார்கள். இது இம்மைக்கு நீலோத்பலாம்பிகை அன்னையும் மறுமைக்கு யோக வாழ்விற்கு கமலாம்பிகை அன்னையையும் வணங்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு விளக்குகின்றது. இதையே ஆதிசங்கரர், அன்னையே நீயே மாயையாக விளங்குகின்றாய், அதனை நீக்கக்கூடிய கருணை வடிவாகவும் விளங்குகின்றாய், உன்னுடைய பாதங்களை அடைந்தவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி பேரின்பம் அடைவான் என்பதில் சந்தேகம் ஏதும் உண்டோ அப்படின்னு பாடியிருக்காரு. இனி இத்தலத்தின் பெருமைகளை பற்றி பார்க்கலாம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களிலே 87வது தலமாக விளங்குகின்றது. இந்த கோயிலின் வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு பழமையானது அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு பழமையானதுன்னு குறிப்பிடப்படவில்லை, மிகவும் பழமையானது. இங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக தியாகராஜர் என்கின்ற பெயரிலே விளங்குகின்றார். தியாகராஜர் என்றாலே கடவுள்களுக்கு ராஜா என்று பொருள்படுகிறது. இந்த கோயிலும் கோயில்களுக்கு எல்லாம் முதன்மை கோயிலாக விளங்குகின்றது. இந்த கோயிலிலே 9 ராஜகோபுரங்கள் இருக்கு, ரொம்ப பெருசு இது. 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 பெரிய பிரகாரங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 மிகப்பெரிய சன்னதிகள், 365 லிங்கங்கள். இது 365 நாள்கள் வருடத்திலே வருது இல்லையா, அதை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. பொதுவாகவே ஒரு கோயிலில் சன்னதிகள் என்று எடுத்துக்கொண்டால் சின்னதாக இருக்கும். உள்ள நீங்கள் ஒவ்வொரு சன்னதி, விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி அப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த கோவிலிலே ஒவ்வொரு சன்னதியுமே தெருநீளத்திற்கு பெரிதாக இருக்கும். குறிப்பாக அன்னை ஐயனின் சன்னதி மிகவும் பெரிதாக அமைந்திருக்கும். இந்த கோயிலை சுற்றி பார்ப்பதற்கே ஒரு நாள் எடுக்கும். காரணம், 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. 24க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான கோயில்கள் இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குது. 86 பிள்ளையார் கோயில் மட்டுமே இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கும்னு. இங்கே 1000 கல் தூண்கள் இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற தியாகராஜ சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் கிடையாது. இந்திரன் பூஜித்த மரகதலிங்கம் சிறியதாக இருக்கும். அதை அபிஷேகம் செய்து வெள்ளி பெட்டியில் பூட்டி தியாகராஜர் சிலைக்கு அருகிலே வைத்து விடுவார்கள். இந்த கோயிலை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. இந்த திருவாரூர் கோயிலில் தியாகராஜர் சுவாமியை முகதரிசனம் செய்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளமல் சிவாலயத்தில் பாத தரிசனம் செய்வது சிறப்பாகும். அதனால் திருவாரூர் கோவிலுக்கு போயிட்டு அன்னையை தரிசனம் செய்து தியாகராஜரை தரிசனம் செய்து முக தரிசனம் செய்த பின்னாடி விளமல் சிவாலயத்துக்கு போயிட்டு பாத தரிசனம் கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க. அது 2ம் செய்தால்தான் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருநள்ளாறு போனாலும் திருவாரூர் செல்ல வேண்டும். திருநள்ளாறு எதற்காக போகிறோம்?
சனி தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீக்குவதற்காக திருநள்ளாறு போய் வேண்டிக்கிட்டு வருவோம். ஆனால் திருநள்ளாறு போனால் கூட தீராத சனிதோஷம் எல்லாம் திருவாரூருக்கு போனால்தான் தீரும். அதனால்தான் திருநள்ளாறு போனாலும் திருவாரூர் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பழமொழி வழக்கத்திலே இருக்குது. சதயகுப்தன் என்கின்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் தேவர்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டே வந்தான். அவனுக்கு ஒரு சமயம் சனி தோஷம் பிடித்தது. அதன் காரணமாக அவன் வெகுண்டு இன்னும் அசுரத்தன்மையை காட்டினான். நவக்கிரகங்களை எதிர்த்து போரிட்டான். அந்த நவக்கிரகங்கள் அனைத்துமே ஒன்றாக சேர்ந்து திருவாரூரில் இருக்கும் சிவபெருமானிடம் வந்து முறையிட்டனர். அப்போது சிவபெருமான் அவனுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்தார். என்னிடம் அடைக்கலம் என்று யார் வருகிறார்களோ அவர்களை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்று சொன்னதன் பேரிலே அவன் நவக்கிரகங்களை துன்புறுத்தவில்லை. அதனால்தான் இந்த கோவிலிலே நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும். அந்த நவக்கிரகங்களுக்கு விநாயகர் காவலாக இருப்பார். அதாவது நவக்கிரக தோஷங்களால் யாராவது பாதிக்கப்பட்டு இங்கே இருக்கும் சிவபெருமானை வணங்கினார்களேயானால் அவர்களுக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படாது. இருக்கிற தோஷங்கள்லேயே பெரிய தோஷம் சனி தோஷம்தான். மற்ற தோஷங்கள் எல்லாம் நாம் அந்த கிரகத்திற்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர்களை வணங்கினால் போயிடும். ஆனால் சனி பகவான் வந்து நியாயமானவர், நேர்மையானவர். எப்பேற்பட்டவங்களாக இருந்தால் கூட அவங்கள எத்தனை நேரம் பிடிக்கணுமோ, எத்தனை காலம் அவர்களை பிடிக்க வேண்டுமோ அதை பிடித்துத்தான் தீர்வார். அது சாதாரண பிடி இல்லை. அந்த சனி தோஷம் வந்தாலே நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்பேற்பட்டவர்கள் அனைவருமே திருநள்ளாறும் போயிட்டு திருவாரூருக்கும் சென்று இறைவனை வணங்கினார்களேயானால் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவார்கள். இந்த தலத்திற்கு என்று ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்திரன் ஒரு முறை பேராபத்தில் சிக்கிக்கொண்டார். முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியால் அந்த பேராபத்திலிருந்து இந்திரன் வெளிவந்தார். அவருக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று நினைத்த இந்திரன் அவரிடம் சென்று ஏதாவது வரம் வேண்டுமானால் கேளுங்கள் என்று கேட்க, முசுகுந்த சக்கரவர்த்தி திருமால் தன் நெஞ்சிலே வைத்து வழிபட்ட விடங்க லிங்கம் வேண்டும் என்று கேட்கின்றார். தேவர்கள் வணங்கிய அந்த லிங்கம் மானுடர்கள் வணங்கக்கூடாது என்று நினைத்த இந்திரன் தேவ சிற்பியான மயனை வரவழைத்து தான் வைத்திருந்த லிங்கத்தை போலவே 6 லிங்கங்கள் செய்து கொடுக்குமாறு சொன்னார். மயன் செய்த 6 லிங்கங்கள் இந்த கோயிலை சுற்றியுள்ள ஊர்களிலே வைத்து பூஜிக்கப்படுகின்றன. இந்திரன் பூஜித்த விடலிங்கம் இந்த கோயிலிலே வைத்து பூஜித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 7 லிங்கங்கள் ஒவ்வொரு கோவிலிலேயும் இருக்கின்ற காரணத்தினால அந்த கோவில்கள் எல்லாம் சப்தவிட தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தலத்தின் பிரார்த்தனைகளாக பல இருக்கின்றன. ஏன்னா இங்கே நிறைய சுவாமிகள் எழுந்தருளி இருக்கின்றாங்க. அனைத்து தெய்வங்களும் இந்த கோவிலிலே அருள் பாலிக்கிறார்கள். முக்கியமாக சிலவற்றை பார்ப்போம். இங்கே வீதி விடங்க விநாயகரை வணங்கினால் கறவாத மாடுகளும் பால் கறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா அங்கே எழுந்தருளி இருக்கின்ற வீதி விடங்க விநாயகருக்கு அருகம்புல்லை சாற்றி பால் கறக்காத மாடு பால் கறக்கணும்னு வேண்டிக்கிட்டா பால் கறக்கும். அடுத்து வீதி விடங்க விநாயகருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரம்ம நந்தியிடம் வேண்டிக் கொண்டால் மழை பெய்யும். புரட்டாசி மகர நவமியில் பால் அன்னம் படைத்தால் முக்தி கிடைக்கும். ஜுரம் நீங்க ஆயுள் பெருக இங்கு இருக்கக்கூடிய ஜுரதேவரை மிளகு ரசம் வைத்து வணங்கினால் ஜுரம் நீங்கும், ஆயுள் பெருகும். இத்திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற சண்டிகேஸ்வரரை வணங்குவதால் கல்வி கேள்விகளில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். இங்கே சண்டிகேஸ்வரர் எழுந்தருளி இருப்பதற்கும் ஒரு சிறிய வரலாறு இருக்கு. ஒரு முறை தேவலோகத்தில் யார் நேர்மையானவர்கள் என்கின்ற ஒரு போட்டி ஏற்பட்டது. அப்போது யம பகவான் வந்து சொல்கிறாரு, நான் தான் மிகவும் நேர்மையானவன், பாரபட்சம் பார்க்காமல் சரியாக சிவனிட்ட பணியை நான் செய்து வருகிறேன் என்று சொன்னார். நாரதர் குறுக்கிட்டு சொல்கிறாரு, கிடையாது கிடையாது, பூலோகத்தில் மனுநீதி சோழன் ஒருத்தன் இருக்கான், அவனை போல நேர்மையானவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனேயே அவனை சோதிப்பதற்காக யமதர்மராஜன் வந்து பசு கன்று ரூபம் கொண்டு திருவாரூர் ராஜவீதிக்கு தெருவில் அப்படியே நடந்து வர்றாரு. எருமை ரூபந்தான் எடுப்பார். இந்த முறை அவரை சோதிப்பதற்காக பசு கன்று ரூபத்துடன் வருகிறார். அந்த நேரம் பார்த்து மனுநீதி சோழ மன்னனுடைய மகன் வீதி விடங்கன்
தேரில் பவானி வர்றான். தேர் வேகமாக வருது. அந்த கன்றின் மேல் ஏற்றி அந்த கன்று இறந்து விடுகிறது. அந்த பசு அந்த சோகத்தை தாழாமல் மனுநீதி சோழனுடைய அரண்மனைக்கு வந்து நீதி கேட்கிறது. என் கன்றை உன் மகன் தேரேற்றி கொன்று விட்டான், இதற்கு ஒரு நீதி தா என்று கேட்டவுடனேயே மனுநீதி சோழ மன்னன், நீ கன்றை இழந்து எப்படி இன்றைக்கு தவிக்கின்றாயோ அந்த தவிப்பை நானும் அடைய வேண்டும், அதற்காக என் மகனையே நான் வந்து தேரேற்றி கொள்கிறேன் என்று செய்து காண்பித்தார். இந்த செயலை பார்த்தவுடனேயே பசுரூபத்தில் இருந்த யமதர்மராஜன் மனுநீதி சோழனை பார்த்து நீதான் நேர்மையானவன் அப்படின்னு அவர் வாயாலேயே பாராட்டிட்டு போயிட்டாரு. இன்னொன்று, திருவாரூரில் பிறந்தாலே முக்தி என்கின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அப்போது திருவாரூரில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நேராக முக்தி கிடைக்குது. யமதர்மராஜன் கிட்ட அந்த சபைக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. இப்படியே போனால் தனக்கு வேலையே இல்லாமல் போய்விடுமோ என்று அச்சப்பட்ட யமதர்மராஜன் தான் அங்கே வந்து ஹயக்ரீவராக வடிவெடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். சரி, இந்த தலத்திற்கு என்று பிரார்த்தனைகள் இவ்வளவு இருக்கே, அன்னையையும் ஐயனையும் வேண்டிக் கொண்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அன்னையை வணங்கினால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், பேசாதவர்கள் எல்லாருமே குரு பகவானுக்கே குருவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி? அன்னையையும் ஐயனையும் அங்கே போய் தரிசிட்டு வந்தாலே பேசாதவங்க கூட குரு பகவானுக்கே குருவாக இருப்பாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு பேச்சுவன்மை, நாவன்மை கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த சொற்கள் கையாண்டது, அந்த வரலாறு படிக்கும்பொழுது அந்த சொற்கள் கையாண்ட விதம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த கோயிலே ரொம்ப பெருசு, சன்னதிகள் நிறையா இருக்குது, பிரகாரங்கள் நிறையா இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களும் நிறையா இருக்காங்க. அதனால் ஒரு முழு நீள பட்டியலே இருக்குது. நாம் முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியது சக்தி பீடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அன்னை என்ன கொடுக்கிறாள் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வரத்தை தருகிறார், குழந்தை வரத்தை தருகின்றார். இன்னொன்று, குடும்பம் அமைதியாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பக்தர்கள் வேண்டிக் கொண்டால் அதை நிறைவேற்றி கொடுக்கின்றார். யோக மார்க்கம் வேண்டும் என்கின்றவர்களுக்கும் யோகத்தையும் முக்தியையும் அன்னை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருவாரூர் கமலாம்பிகை அன்னையை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கென்று 100 பதிவுகள் கூட போடலாம். அவ்வளவு பெருமை இந்த கோயிலுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு இது போன்ற வரலாறுகளையோ இல்லை சக்தி பீடங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ விருப்பமில்லாமல் இருக்குது. சக்தி பீடங்கள் பற்றி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எத்தனை பேர் பார்க்குறீங்க? கிடையாது. அதில் பார்ப்பதற்கு பதிலாக நமக்கு ஏதாவது பரிகாரம் செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஏதாவது ஒன்று தப்பாக போட்டாலோ சரியாக போட்டாலோ அதை பார்ப்பதிலே தான் நாம் வந்து ஆர்வம் காட்டுறோம். இன்னொன்று, வேண்டாத தகவல்களை பார்ப்பதிலே ஆர்வமும் கவனமும் செலுத்துகிறோம். அந்த கவனம் ஆர்வம் இதிலே கிடையாது. அதனால் இந்த பதிவில் எவ்வளவு செய்தி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நான் கொடுத்துருக்கேன். இந்த பதிவு பிடித்தவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக வழக்கம் போல் நம்ம viha.online பற்றி சொல்லுவேன் இல்லையா, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. புதிதாக வரக்கூடியவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். புதிதாக சப்ஸ்கிரைபர்ஸ் தினமுமே ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்காக புதிதாக சொல்லக்கூடிய செய்தியை போல் viha.online பற்றியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் யாரும் தவறாக நினைக்காதீர்கள். viha.online என்பது நம்முடைய ஆன்லைன் ஷாப். அது கூகுளில் போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற www.viha.online என்கின்ற ஸ்பெல்லிங் அங்கே டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்றது இருக்கும். அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். சரி, விஹா என்கின்ற பெயர் வேறு ஆன்லைன் ஷாப்பில் பார்த்தா அது உங்களுடையதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே போல் உங்களுடைய ஊரில் அல்லது உங்களுடைய நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு அனிதா மேடம்து தான் இந்த கடை, இல்லை அவருடைய பொருள் தான் நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் தவறான செய்தி. நீங்கள் நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதனுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. கூகுள் மேப்ஸ்லேயும் அட்ரஸ் இருக்குது. இதில் நடுவில் ஆட் வருது இல்லை, அதையே பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பொருள்களும் பார்த்துக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.